இப்போ எங்கே இருந்துச்சு அருவாமனை? அருவாமனையே இல்லைன்னு அந்த அருவாமனைக்கு தான் தானே இல்லை அப்படின்னா இப்போ அருவாமனையை தந்து கழுவினுக்கிறத பாரு. கருப்பா ஏமாத்திர ஷார்ப் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஷார்ப் என்னதா ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணணும். அருவாமனை சாணம் பிடிக்குன்னா ரெண்டு பக்கம் தான் பண்ணணும். இந்த பக்கமா அந்த பக்கமான அங்கே பண்ணக்கூடாது சரியா? ஊஞ்சல் கட்டினீங்களா ஆடினீங்களா இல்லையா? வருவீங்க இப்போ கீழே ஹைட் எட்டு தடியா? அது நான் கீழே ஏதோ கொஞ்சம் ஒட்டு போட்டு கட்டி வச்சுக்கிறீங்க. சரிதான். என்னடியா நான் கூட என்ன ஊற்றலன்னு பார்த்துனுங்கிறேன். ஓடியாந்துருக்கு அப்படின்னு பாத்திரம் கழுவிட்டியாடியா? கிச்சன் கிளீன் பண்ணியா? அவ்வளோதான். கொம்பு கொடுக்கல ரெண்டு பேரும் அச்சுக்கிறீங்களா? அது பாரு நட்டுக்கு போதிப்போ நட்டுக்கு நோயா போது பார்த்துக்கினே இரு. திருத்தணி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். முருகரை தேடி ஒரு பயணம். இதை பாருங்க, இது வந்து கோயிலோட வெளியே, கோயிலுக்கு வெளியில நிற்கிறோம். அது இல்லை எங்கே தானே விட்டுங்க. அப்படி இது 10 ரூபா ஜனம் நிறைய வந்திருக்காங்க. லீவு நாள்ன்றதுனால நிறைய பேர் இருக்காங்க. கோயில் வெளியில் இது இதுக்காக ஃபுல்லாக ஜனம் தான். ஸ்கூல் லீவுன்றதுனால ஜனம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து முருகருக்கு வந்து திருக்கல்யாணமா இன்றைக்கி சாயந்தரம். அதுதான் இவ்வளோ ஜனம் வந்திருக்காங்க. நான் கூட நினச்சேன் ஸ்கூல் லீவு அதனால் வந்து லீவு நாளில் வந்து பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது அங்கே பேசிக்கிட்டாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. இது ஹேண்டிகேப்புக்காக வந்து டோக்கன் வாங்க சொல்லிட்டாங்க. அதனால் டோக்கன் வாங்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். இது கோயிலுக்கு பின்னாடி வந்து அந்த வழி இருக்கா, அதனால் அந்த வழியில் வந்து போயிட்டு இருக்கோம். சாமி பார்த்துட்டு வெளியே வர்ற வழி இது. வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக மூலஸ்தானத்துக்கு நேராக இந்த பக்கம் வந்து வெளியே வந்து வேல் வச்சுருப்பாங்க. வேலுக்கு எதிர்க்க வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தீபம், நெய் தீபம், அப்புறமா வந்து வெத்தலை தீபம் எல்லாமே அங்கே தான் போடுவாங்க. கற்பூரம் வச்சு ஏற்றுறது எல்லாமே அங்கே தான். ஏன்னா உள்ளே வந்து நம்மளால் கற்பூரம் ஏற்ற முடியாதுன்னு செய்வாங்க. இது வந்து கோபுரம் கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் கலசனிக்கலன்னா இன்னும் திறக்கலை. கூடிய சீக்கிரம் இதுவும் திறந்துருவாங்க. அதுக்கான வேலைகள் போய்கிட்டு தான் இருக்குது இன்னமும். அவளுக்காக தான் நீ கோயிலுக்கு வந்தது. சூளத்துக்கிட்ட இருக்கா பாருங்க, பிங்க் கலர் சாரி சூளம் வேல். నీ కన్నీ కనిపిస్తుంది. பஸ் வர்றது நல்லா தெரியுது பாரு, மலை மேலே கோயில் பஸ் அது தெரியுதா இல்லை?
இல்லையா? ஜூம் பண்ணாதானே தெரியுது. மலை மேலே வந்து பஸ், கோயில் பஸ் இது. கீழே பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது இந்த பஸ்ஸு. மலைக்கு வர ரோடு. ஆமாம் ஆமாம், புதுசாக ஃபுல்லாக டெவலப் பண்ணுறாங்க இந்த ஏரியாவை. ஒரு வழியாக சாமி பார்த்து வெளியே வந்தாச்சு. பாப்பா வந்து பிரசாதம் வாங்க போகிறா. என் தங்கச்சி தான். சரி, அவளுக்காக தான் கோயிலுக்கு வந்தோம். சரி, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் பாப்பாவை. பிரசாதம் வாங்கிறதுக்காக போயிருக்கா. வாங்கிட்டு வந்துட்டாலும் அப்படியே உள்ளே வந்து கோயில் சுற்ற முடியல. அதனால் வந்து வெளியே சுற்றிக்கலாம், வெளியே ஃபுல்லாக கோயில் வெளியில் வந்து நல்லா இருக்கும் இடம் ஃப்ரீயாக, அதை அப்படியே சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அது வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது. மோர் கொடுத்தாங்க, இலவச நீர் மோர். நாங்கள் குடித்தோம். பாப்பா பிரசாதம் பிடிச்சிட்டு இருக்கா. முன்னாடி வாங்கிட்டு வந்த பிரசாதம் புளி சோதம். சூப்பரு. அவ்வளோதான்ப்பா, மலை விட்டு கீழே இறங்கியாச்சு. சாமியெல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. இப்போது இங்கே வந்து ட்ரம்மு வாங்கிறதுக்காக அங்கேயே மார்க்கெட்லேயே பார்த்தோம் 2-3 இடத்துல. எங்கேயுமே வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஹைட், அதாவது பெரிய ட்ரம்மு கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வந்தோம். போகிற வழியில் எங்கேயாச்சும் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் மேல் திருத்தணி தாண்டி ஒரு கடையில் கேட்டோம். அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி வர வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டணும். அப்புறம் அங்கே போய் கேட்டால் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பாப்பா வந்துட்டு ஒரு ட்ரம்மும் பார்த்துட்டு இந்த ஹைட் ஓகேவாக இருந்துட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் பார்த்தா 2 ட்ரம் இருந்தால் கேளு, 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் அப்புறம் பார்த்ததுக்கு 2 ட்ரம் எங்கள் நேரம் நல்ல நேரம் பார்க்குற 2 ட்ரம் கிடச்சிச்சு. அப்புறம் ரேட்டு பேசுனா கட்டுப்படி ஆகலை. அப்புறம் 2-3 கடை ஏறி இறங்கணும். நாங்கள்லாம் வாங்காமல் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம், எங்களுக்கு பார்த்து ரேட் பேசி கொடுங்க, நம்மளோட இங்கேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனோம். சொந்தக்கு அவர் சிரிச்சுக்கிட்டு, நான் டோர் டெலிவரியே பண்ணுவோம்மா உனக்கு, ஆனால் காசு போட்டு கம்மி பண்ணதும்மா அப்படின்ட்டார். அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேசி வாங்கிட்டோம். எத்தனாந்து வெளியே வச்சுட்டா. அப்புறம் பாப்பா தான் ஃபோன் கொடு, நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கிட்டு போனேன். போயிட்டு ஜிபே பண்ணிவிட்டு அப்புறம் அது அவர் சொல்லிட்டு இருந்தார், வண்டியில் எப்படி எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு. சரி எப்படினாச்சும் எடுத்துகிட்டு போயிடணும், வாங்கினது பெரிய விஷயம். மெயின் ரீசன் வத்தல் போட்டோம் இல்லையா, அந்த வத்தல் போடுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரம் எதுவுமே இல்லை. அதனால் சரி வாங்குறோம் 2 வாங்கிடுவோம். அரிசியும் வந்து மூட்டைங்களாக தான் போட்டு வைக்கிறோம். அரிசி போடுறதுக்கும் யூஸ் ஆகும், வத்தல் போடுறதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து 2 வாங்கிட்டோம். எங்கள் நேரம் எங்களுக்கு நாங்கள் கேட்ட மாதிரி கிடச்சிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடைக்கு போனால் சின்னதாக இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குது. இன்னொரு கடைக்கு போனால் அந்த ட்ரம்மு கிடைக்கல. அப்படி என்ன பண்ணுறது, இருக்கிறத வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு வழியாக வந்தோம். அப்புறம் பாப்பா தண்ணி தாகம்னு சொன்னான். அவளுக்கு வந்து லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே இருந்தோம். அவங்க போட்டு கொடுக்குறதுக்கு டைமில் அப்புறம் அந்த பக்கம் அந்த ஜூஸ் கடைக்கு பின்னாடியே பார்த்தோன்னா வண்டி சர்வீஸ் பண்ணுற கடை இருந்துச்சு. அப்புறம் வண்டி ரெடி பண்ணாமல் நான் அங்கேயே நின்றுட்டோம். வண்டி ஸ்டாண்டு வந்து நம்ம சைடு ஸ்டாண்டு வந்து வண்டி நிப்பாட்டினா ஒரே பக்கம் ரொம்ப சாயுது. வண்டி ஸ்டாண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜூஸ் குடிக்கும்போது தான் அதை நோட் பண்ணோம். பக்கத்துலேயே கடை இருந்துச்சு. அது வண்டி வேறு ரெடி பண்ணணும், ஸ்டாண்டு ரெடி பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். சரி இந்த ஜூஸ் போட்டுக்குள்ள நம்ம பக்கத்தில் நான் நினச்சேன் கையில் இருக்கும் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நம்ம வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஸ்டாண்டு கேட்டு வந்தாங்க. ஸ்டாண்டு எந்த கடையிலுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம். வரட்டும் பார்ப்போம். வண்டி ஸ்டாண்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் அந்த ஸ்டாண்டு மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிருக்கிறாங்க. இப்போவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. போயிட்டு சுற்றினா அங்கே எங்கே பெட்ரோல் காலி பண்ணி எடுத்துகிட்டு வராங்களோ தெரியல. அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பார்ப்போம். எங்கடா நம்ம வண்டி எடுத்துன்னு போன வாழையே காணோம். ரொம்ப நேரமாக ஆச்சு வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஸ்டாண்டு வாங்கிட்டு வரேன்னு போனவங்க இன்னும் வரல. நம்மளும் மெக்கானிக் கடையாண்ட உக்காந்து வேடிக்கை பார்த்துன்னு வரோம். மெக்கானிக் இப்போ தாண்டி பேசிட்டு இருக்காருங்க.
கடை எப்போ ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்து எப்போ ரெடி பண்ணி நம்ம எப்போ வீட்டு போய் சேர்றது. நம்ம வண்டி இப்போ தான் ஒரு வழியாக வருது. ஸ்கூட்டி எவ்வளோ நேரம் போன வண்டி இப்போ தான் வருது. இந்த பையன் ஓட்டின்னு வரான். இதுதான் நம்ம வண்டி. மாற்றி கொடுத்துட்டாங்களாம்மா. ரைட்டு. நான் எவ்வளோ நேரம் உட்காந்துக்கமா தெரியலையா. கொட்டிட்டியா தண்ணி வாங்கி தரத்துக்குள்ள நான் எத்தனை பரவாயில்லம்மா யாரும் தூக்கின்னு போக மாட்டாங்க முடியாதா. வண்டி எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அடிப்பாவி. அங்கே போயிருக்கிறான் ஃபேமிலி பேக்கு. எவ்வளோ மாங்காய் இருக்குது வெட்டி போடுறதா. உப்பு உப்பு இது எப்படியும் ஒரு 2 கிலோ உப்பு இருந்தால் சரியாக போகும். பொத்தம் சரியாக போகும். மாங்காய் ஊறுகாய்க்கு ரெடி பண்ணுறாங்களா? ஓகே.